ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என்னை உருக்கும் என் காதலே நாவல் பகுதி 9. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். மதியம் 2 மணி ஆன போது ஹோட்டல் சோழாவை அடைந்த தென்றல் முதல் வேலையாக திலீபை தான் அழைத்தாள். அங்கிள், நான் ஹோட்டல் சோழா வந்துட்டேன். நீங்க அந்த சாரதி நம்பரை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சரிம்மா, நான் சாரதி சார் கிட்ட கேட்டுட்டு அனுப்புறேன். அழைப்பை துண்டித்தவள் கதிரை அழைத்தாள். பிஸி என்று பதில் வந்தது. சாரதி அறை எண் 204 அமர்ந்து அவன் அம்மாவோடு திருமண வேலைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். இடையிடையே வரும் அலுவல் அழைப்புகளையும் கவனித்தவன் தென்றலின் அழைப்பு வருவதை கவனிக்க தவறினான். இப்போது சாரதி அவனது அம்மாவை லைனில் தொடர விட்டுவிட்டு திலீபின் அழைப்புக்கு பதில் கூறி கொண்டிருக்கிறான். வேண்டாம் திலீப் சார், என்னுடைய நம்பரை எல்லாம் அந்த பொண்ணுக்கு கொடுக்க வேண்டாம். அதுதான் நான் ரூம் நம்பர் 204 இருக்கிறதா நீங்க சொல்லிட்டீங்கல்ல. நான் இங்கேயே தான் இருக்கேன். சீக்கிரமா வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கு. தென்றலை சந்திக்க வேண்டும் அல்லவா? அதுதான் அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. ஓகே சார், நான் சொல்லிடுறேன். அப்புறம் சார், அந்த பொண்ணு பேரெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்க சீக்கிரமா அந்த பொண்ணை வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. எனக்கு வேற ஒரு அவசர வேலை இருக்கு. ஓகே சார், நான் சொல்லிடுறேன். அழைப்பை துண்டித்த திலீப் தென்றலை அழைத்தார். அதுவரை கதிரை அழைத்துக் கொண்டிருந்த தென்றல் திலீபின் அழைப்பு வர அதை தவிர்த்து விட்டு திலீபின் அழைப்பை ஏற்றுக்கொண்டாள். சொல்லுங்க அங்கிள். சார், ரூம் நம்பர் 204 உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காராமா. உடனே போய் பார்க்க சொன்னாரு. அவருக்கு வேற ஏதோ அவசர வேலை இருக்காம். சீக்கிரமா போய் பாரு. அவர் நம்பர் அதெல்லாம் உனக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஓ அப்படியா? இல்லாட்டி அவன் நம்பர் எனக்கு எதுக்கு? அவிச்சு சாப்பிடவா முடியும்? அதை அவனையே வச்சுக்க சொல்லுங்க. நீ சாரதி சார ரொம்ப மரியாதை இல்லாம பேசுறமா. அவனுக்கெல்லாம் எதுக்கு அங்குள் மரியாதை? தேவையில்லாம நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணி என்னுடைய கோபத்தை உங்க பக்கம் திருப்பிக்காதீங்க. ரூம் நம்பர் 204 தானே இருக்கான்? ஆமா. சரி, போய் பாக்குறேன். உடனே போய் பாருமா. நான் சொன்னேன்ல, ஏதோ அவசர வேலை இருக்கான். சரி சரி, நான் போய் பாக்குறேன். அழைப்பை துண்டித்து விட்டு மீண்டும் கதிரை அழைத்தாள். இப்போதும் பிஸி என்றுதான் பதில் வந்தது. இவர் இது யார்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காரு? நான் தான் 2 மணிக்கு சோழா வருவேன்னு சொன்னேனே. சரி, மெசேஜ் அனுப்பலாம். அது அவருடைய கண்ணில் விழும். நான் சோழா வந்துட்டேன், நீங்க எங்க? வாட்ஸ்அப்பில் மெசேஜ் செய்தாள். அதை கவனித்த சாரதி, நீ ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணு, நான் வந்துட்டேன். ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் என்று பதில் அளித்தான். உடனே திலீபை அழைத்த சாரதி, அந்த பொண்ணு எங்க திலீப் சார்? இன்னும் வர காணும். நான் தான் சொன்னேனே, எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு. வர லேட் ஆனா நான் கிளம்பிடுவேன்னு சொல்லுங்க. இல்ல சார், நீங்க வெயிட் பண்ணுங்க. அந்த பொண்ணு சோழா வந்துட்டதா தான் சொன்னா. இப்ப வர சொல்றேன் சார், சீக்கிரமா வர சொல்லுங்க. அழைப்பை கோபமாக துண்டித்தான் சாரதி. செய்தியை உடனே தென்றலிடம் திலீப் கூற, இவ இம்ச வேற தாங்க முடியலடா சாமி. 2 to 3 மணிக்குள்ள வந்தா என்ன பாக்கலான்னு சொல்லிட்டு இப்ப இப்படி பேசிட்டு இருக்கான். இவனெல்லாம் நம்பவே கூடாது. இவன் நம்பகமானவனா இருந்திருந்தா நான் ஏன் எங்க அப்பாவை இழக்க போறேன்? நான் ஏன் இந்த காசோட இப்படி லோன்னு அலைய போறேன்? மூணரை விட்டுட்டு நான் ஏன் குன்னூர் வர போறேன்? கதிரை கூப்பிட்டா போனை எடுக்கவும் மாட்டேங்கிறாரு. என்ன ரிசப்ஷன்ல வேற வெயிட் பண்ண சொல்லிட்டாரு. சரி, கதிர ரூம் நம்பர் 204 வர சொல்லிட்டு சாரதியை போய் பாப்போம். அவள் நேராக ரிசப்ஷனுக்கு வந்தாள். ரூம் நம்பர் 204 எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேம். அவள் லிப்டில் ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து விட்டாள். சாரதிக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் செய்தபடியே ரூம் நம்பர் 204 நோக்கி நடந்தாள். அவளது மெசேஜை கண்ட சாரதி அதை சரியாக வாசிக்காமல், அட நான் இங்க இருக்கிறேன்னு இவளுக்கு எப்படி தெரியும்? இவள் நான் ரிசப்ஷன்ல தானே வெயிட் பண்ண சொன்னேன். ஒருவேளை ரிசப்ஷன்ல கேட்டிருப்பாளோ? அது எப்படி? ரிசப்ஷன்ல கதிர்வேல்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா ஏன் ரூம் நம்பர் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் எப்படி? தனக்குத்தானே கேட்டுக்கொண்டவன் அந்த மெசேஜை இன்னும் ஒரு முறை வாசித்தான். ரூம் நம்பர் 204க்கு வாங்க. அவன் இதயத்தில் ஒரு மின்னல் பாய்ந்தது. அழைப்பு மணியும் முழங்குகிறது. உண்மைகள் தெளிவாக புரிய, நோ, தென்றல் கண்டிப்பா ராஜ்குமார் மகளா இருக்க முடியாது. கடவுளே, இந்த பொண்ணு வேற யாராவதா இருக்கணும். இல்ல தென்றலுடைய தோழியா இருக்கணும். தென்றல் அவ கூட வந்திருக்கணும். படபடக்கும் இதயத்தோடு, அம்மா நான் அப்புறமா கூப்பிடுறேன் என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தவன் ஓயாமல் ஒலிக்கும் அழைப்பு மணியை அழுத்து ஊரின் கோபத்தை உணர்ந்தான். தன் மனதை திடப்படுத்திக் கொண்டு எழுந்து வந்து கதவை திறக்க
அவன் முன் கோபமாக நிற்கிறாள் தென்றல். அடுத்த நொடி அந்த கோபம் வியப்பாகவும் சட்டென்று கேள்விக்குறியாகவும் அடுத்த நொடி சந்தேகமாகவும் மாறுவதை அவள் முகபாவனை தெளிவாக காட்டியது. அவளுக்கும் ஏதோ புரிந்திருக்கிறது. பார்த்த சாரதி? அவள் கண்களில் அனல், வார்த்தையில் கோபம். ராஜ்குமாரோடைய பொண்ணு? பதில் கேள்வி கேட்டான் சாரதி. எஸ், ராஜ்குமார் பொண்ணேதான். எதிர்பார்த்ததே ஆனாலும் சாரதிக்கு வலித்தது. அவள் முகம் இன்னும் கோபத்தில் சிவக்கிறது. பார்த்த சாரதியான நீங்க என் முன்னாடி கதிர்வேல அவதாரம் எடுக்க காரணம் என்னவோ? ஓ, ராஜ்குமார் மகளுடைய வாழ்க்கையை நாசம் பண்ண போட்ட சதிவேலையோ? அவன் முகமும் கோபத்தில் ஜொலித்தது. நீதான் ராஜ்குமார் பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உனக்கு வேலை போட்டு கொடுத்திருக்க மாட்டேன். கண்டிப்பா உன்னை காதலிச்சிருக்க மாட்டேன். கல்யாணமும் பண்ணிருக்க மாட்டேன். காப்பாத்தி கூட இருக்க மாட்டீங்க போல. அது என்னுடைய மனிதாபிமானம். அந்த இடத்துல நீ இல்ல, உங்க அப்பனே ஆனாலும் காப்பாத்தி இருப்பேன். எங்க அப்பா பத்தி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஆமாமா, திருடனை பத்தி பேசுற தகுதி எனக்கு கண்டிப்பா இல்லதான். இனி ஒரு தடவை எங்க அப்பாவை திருடன்னு சொன்னீங்க, அப்புறம் மரியாதை கெட்டுடும். உன்னோட மரியாதை எனக்கு தேவையில்லை தென்றல். ஆமா, உங்களுக்கு தான் அதெல்லாம் எதுக்கு? அதை விடுங்க. சாரதியான நீங்க கதிர்வேல்னு என்கிட்ட பொய் சொல்ல காரணம் என்ன? உன்கிட்ட சொன்ன பொய் கிடையாது, அது என்னுடைய தொழிலாளர்கள் கிட்ட நான் சொன்ன பொய். நான் சாரதின்னு சொன்னதும் அவங்க என்கிட்ட சகஜமா பேசல, பழகல. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அவங்க சகஜமா என்கிட்ட பேசணும் பழகணும்ன்றதுக்காக நான் கதிர்வேல்னு சொல்லி என் பேரை மாத்திக்கிட்டேன். அது உங்க தொழிலாளர்கள் விஷயம். முன்ன பின்ன தெரியாத என்கிட்டையும் கதிர்வேல்னு ஏன் சொன்னீங்க? நான் ராஜ்குமார் பொண்ணுன்னு தெரிஞ்சே சொன்னீங்களா? அதுதான் சொன்னேனே, நீதான் ராஜ்குமார் பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம 2 பேருக்குள்ள தேவையில்லாத ஒரு உறவு வந்திருக்காது. அப்படியே அப்படி ஒரு பொய்ய சொன்னீங்க? தெரியல, அந்த நேரத்துல கதிர்வேல்னு சொல்லணும்னு தோணிச்சு, சொன்னேன், அவ்வளவுதான். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். என்ன பார்க்க வந்த நோக்கம்? தன் கையில் இருந்த பெட்டியை உயர்த்தி அவன் முகத்துக்கு நேராக நீட்டியவள், எங்க அப்பா அக்கௌண்ட்ல உங்க முகிலன் சார் போட்ட 5 கோடி. இந்த காசை எங்க அப்பா அக்கௌண்ட்ல போட்டுதானே அவரை திருடனாக்குனீங்க. அவரை திருடனாக்கி உங்க முகிலன் என்ன சம்பாதிச்சான்னு தெரியல. இத அவன்கிட்டயே கொடுங்க. அவன் இவனு மரியாதை இல்லாம பேசின செவிடு பேர்ந்துடும். அப்படிதாங்க பேச முடியும். இப்ப நான் உங்களுக்கு கொடுக்கற மரியாதை கூட கணவனுக்கு கொடுக்கற மரியாதை மட்டும்தான். முகிலனுடைய வழக்கைக்கு இல்ல. உன்னோட மரியாதை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டேன் தென்றல். ஆமா, என்னையே தேவையில்லைன்னு ஆயிடுச்சு. என்னுடைய மரியாதை உங்களுக்கு எதுக்கு? சாரி, நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது ராஜ்குமார் மக கிட்ட, என் பொண்டாட்டி தென்றல் கிட்ட இல்ல. அவளும் நானும் ஒண்ணுதான் சார். இந்த பெட்டியை முதல்ல வாங்குங்க. தேவையில்ல, இத நீயே வச்சுக்க. உங்களுக்கே கொடுத்துட்டு சொல்லிதான் முகிலன் சார். தேவையில்லை சார், அவனுடைய பிச்சை காசு எங்களுக்கு தேவையில்லை. ஓகே, 5 கோடியாச்சே, முகிலன் சாருக்கு மட்டும் கசக்கவா போகுது? கொடு. பெட்டியை வாங்கிக் கொள்ள அவள் அப்படியே திரும்பி நடந்தாள். ஒரு நிமிஷம் தென்றல். எடுத்து வைத்த காலை பின்னால் இழுத்தவள் நின்று நிதானமாக தலையை மட்டும் திருப்பி அவனை பார்த்தாள். இனி நான் என்னுடைய மனைவி தென்றல் கிட்ட பேசலாமா? கோபமாக அவனை முறைத்தவள். பேச இனி என்ன இருக்கு? நிறைய இருக்கு. முதல்ல உள்ளவா. ஏதுவா இருந்தாலும் இங்கேயே பேசுங்க. 4 பேர் வந்து போறாங்க, பிளீஸ் உள்ளவா. அவன் வாசலில் இருந்து உள்ளே நகர அவனை ஒட்டாமல் உரசாமல் அறைக்குள் வந்தாள் தென்றல். காலை தான் கண்ட தென்றல் அல்ல, இப்போது புயலாகி நிற்கும் தென்றல் என்று அவனுக்கு புரிந்தது. தன் அன்புக்கு ஏங்கிய தென்றலா இது? அவனால் நம்ப முடியவில்லை. கதவை சாத்தி தாளிட்டவன் அறைக்குள் இருந்த ஒரு இருக்கையை காண்பித்து, முதல்ல நீ உட்காரு. தேவையில்லை, எனக்கு நேரமும் இல்ல. பேச வேண்டியது பேசிட்டா நான் கிளம்பிடுவேன். எங்க பாரு, நீ ராஜ்குமார் மகள்னு தெரியாம தான் உன்னை காதலிச்சேன், கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். அது கூட தப்பில்ல. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. நம்ம 2 பேருக்கும் ஒத்து போகாட்டி பிரிஞ்சிடலாம். ஆனா இன்னைக்கு காலையில நடந்த சம்பவம், ஒரு பொண்ணா உன்னுடைய மனசு என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா அதை என்னால தாங்க முடியாது, அவளாலையும் தாங்க முடியாது. மார்புக்கு குறுகே கைகளை கட்டி தலையை உயர்த்தி அவன் விழிகளை ஆழமாக பார்த்தாள் தென்றல்.
ராஜ்குமார் மகளா என் முன்னாடி இப்ப நின்னுட்டு இருக்க உன்ன சட்டுன்னு என்னால ஏத்துக்க முடியாதுதான். ஆனா நாளடைவுல உன்னை என்னுடைய மனைவியா மட்டும் என்னால பார்க்க முடியும். உங்க அப்பா பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ண முடியும்? நிச்சயிக்கப்பட்ட மாதிரியே அடுத்த மாசம் 5ஆம் தேதி நம்ம கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நின்னுடுமோ, என் வாழ்க்கை நாசமாயிடுமோன்னு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அப்புறம் நான் சாரதின்னு தெரிஞ்சா உங்க வீட்டுல பிரச்சனை வரும்னா கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் கதிர்வேலாவே இருந்துட்டு போறேன். இதுல அதிசயம் எதுவும் இல்ல. ஏமாத்துறதுதான் உங்களுக்கு கை வந்த கலையாச்சே. வாய்க்கு வந்தபடி பேசாத. நான் பேசல, நீங்க தான் பேச வைக்கிறீங்க. உங்க பேர் பார்த்த சாரதி, ஆனா கதிர்வேல்னு ஒரு பொய்யான பேரை உங்களுக்கு நீங்களே போட்டுக்கிட்டீங்க. அது பொய்யான பேர் தான். என்னுடைய தொழிலாளர்களுக்காக நான் வச்சுக்கிட்ட பேரு. எங்க குன்னூர் எஸ்டேட்ல வேலை பார்க்கிற மேனேஜருடைய பேரு கதிர்வேல். அந்த நேரத்துல எனக்கு அவர் பேர் தான் ஞாபகம் வந்தது. அதனால இந்த பேரை நான் வச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். எஸ், அந்த பேரை உங்க டேபிள் முன்னாடி பார்த்துதான் நானும் ஏமாந்து போயிட்டேன். இதுக்கு மேலே ஏமாற நான் தயாரா இல்ல மிஸ்டர் பார்த்த சாரதி. தென்றல், என் காதல் உண்மையானது. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் மனசார ஆசைப்பட்டு தான் சொல்றேன். என்ன பிச்சை போடுறீங்களா? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க அப்பா ஆத்மா சாந்தி அடையாது. எங்க அம்மா தம்பியே உங்களை மன்னிச்சு ஏத்துக்க சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். எனக்கு உங்களை விட எங்க அப்பாவோட மான மரியாதை தான் பெருசு. இறந்து போன அவர் மேல இருக்கிற களங்கத்தை தொடக்கிறது தான் என் லட்சியம். பொண்ணோட பாதிப்பை பத்தி ரொம்ப அழகா பேசுனீங்க. ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுத கதையாதான் எனக்கு தோணிச்சு. ராஜ்குமார் மகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அடிமையாக்கி வைக்கலான்னு நினைச்சீங்களா? அப்படி நீங்க நினைச்சா அது வெறும் நினைப்பாதான் போகும். உங்க பிச்சை எதுவும் எனக்கு தேவையில்லை. 5ஆம் தேதி நம்ம கல்யாணம் நடக்காது. அதுக்காக ஏதாவது ஏற்பாடு நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க. தென்றல், நீ யோசிக்காம பேசிட்டு இருக்க. அதை காதில் வாங்காமல் அவள் திரும்பி நடக்க அவள் கரத்தை பிடித்தான். அவனை பொசுக்கி விடுவது போல் பார்த்தாள் தென்றல். கைய விடுங்க. நான் முழுசா பேசி முடியல தென்றல். கைய முதல்ல விடுங்க. என்ன தொடுற உரிமை எவனுக்கு இல்ல. அப்படி தொடணும்னா அது எவனா இருந்தாலும் என்கிட்ட அனுமதி வாங்கணும். இப்படி திமிரா பேசி உன் வாழ்க்கைய நீயே கெடுத்துக்காத தென்றல். கைய விடுறீங்களா இல்லையா? உன்னை இப்படி பிடிச்சு வைக்கணும்னு எனக்கும் ஆசை இல்ல, விருப்பமும் இல்ல தென்றல். ஆனா என் மனைவியான உன்னை தொடுற உரிமை எனக்கு இருக்கு. உன்கிட்ட பேசுற உரிமையும் எனக்கு இருக்கு. அந்த உரிமை 5ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் சார். நீங்க சொன்ன மாதிரி 5ஆம் தேதி நீங்க கட்டின இந்த தாலிய கழட்டி கோயில் உண்டியல்ல போட்டுடுவேன். போடுறதுக்கு முன்னாடி இனிமே சாரதியான உங்களை கனவுல கூட பார்க்க கூடாது, சந்திக்க கூடாதுன்னு மனசார கடவுளை வேண்டிப்பேன். நெருப்பை தொட்டவன் போல் கரத்தை இழுத்து கொண்டான் சாரதி. அவள் வாசலை நோக்கி நடந்தாள். தென்றல், நீ தப்பான முடிவு எடுக்கிற. கோபத்துல எடுக்கிற முடிவு எப்பவுமே சரியானதா இருக்காது. இந்த முடிவு தப்பா போனா கூட இத நினைச்சு நான் ஒரு நாளும் வருத்தப்பட மாட்டேன் மிஸ்டர் சாரதி. உங்க வாழ்க்கையில நான் ஒரு நாளும் குறுக்க வரவும் மாட்டேன். கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து விட்டாள். ஏனோ அவள் விழிகள் நிறைந்து வழிந்தது. சுடிதார் துப்பட்டாவில் விழிகளை அழுத்தி துடைத்தவள் வேதனையோடு ஹோட்டல் வாசலை நோக்கி நடந்தாள். பகுதி 9 நிறைவடைந்தது. பகுதி 10 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.